சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு 3% வட்டி மானியத்துடன் ரூபாய் 2 கோடி கடன். மத்திய அரசு வெளியிட்ட குட் நியூஸ். விண்ணப்பிப்பது எப்படி? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்திய விவசாயத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் மத்திய அரசு வேளாண் உள்கட்டமைப்பு நிதி, அதாவது அக்ரிகல்ச்சுரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள், விவசாயம் சார்ந்த தொழில் முனைவோர்கள் தங்களது விவசாய உள்கட்டமைப்பு வசதிகளை நவீனப்படுத்திக் கொள்ள ரூபாய் 2 கோடி வரை கடனுதவி பெற முடியும். இத்திட்டம் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு பொருந்தும். அதன்படி கடன் மற்றும் மானிய விவரங்கள்: இத்திட்டத்தின் கீழ் ரூபாய் 2 கோடி வரை கடன் பெறலாம். இந்த கடனுக்கு 7 ஆண்டுகள் வரை 3% வட்டி மானியம் வழங்கப்படும். மத்திய அரசு கடன் உத்தரவாதத்தையும், அதாவது கிரெடிட் கேரண்டி அளிக்கிறது. மொத்த திட்ட மதிப்பில் 10% பயனாளியின் பங்களிப்பாக இருக்க வேண்டும். மேலும் எந்தெந்த தொழில்களுக்கு கடன் கிடைக்கும்? இந்த நிதி பல்வேறு விவசாய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். அவற்றில் காய்கறி நாற்றங்கால் அமைத்தல், மண்புழு உரம் தயாரிப்பு, காளான் வளர்ப்பு, பசுமை குடில் அதாவது பாலி ஹவுஸ் அமைத்தல், சேமிப்பு கிடங்குகள், பொருட்களை பிரித்து தரம் பிரிக்கும் இயந்திரங்கள், சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையங்கள். மேலும் யார் விண்ணப்பிக்கலாம்? இதற்கு தனிப்பட்ட விவசாயிகள் மட்டுமின்றி பல்வேறு விவசாய அமைப்புகளும் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள். விவசாய தொழில் முனைவோர், விவசாய குழுக்கள், கூட்டு பொறுப்பு குழுக்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு விற்பனை சங்கங்கள், பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களின் கூட்டமைப்பு, புதிய நிறுவனங்கள் அதாவது ஸ்டார்ட் அப்ஸ் மற்றும் வணிக நிறுவனங்கள். எப்படி விண்ணப்பிப்பது? இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்புவோர் agri-infra.dac.gov.in என்ற இணையதள முகவரியில் தங்களது விண்ணப்பத்தை விரிவான திட்ட அறிக்கை, அதாவது டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் உடன் சமர்ப்பிக்க வேண்டும். இணையதளம் வழியாக விண்ணப்பித்த பிறகு திட்ட அறிக்கையை அருகிலுள்ள வங்கி கிளைகளிலும் சமர்ப்பிக்கலாம். இத்திட்டம் குறித்த கூடுதல் தகவல்கள் மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை, கூட்டுறவு சங்கங்கள், நபார்டு வங்கி, மாவட்ட தொழில் மையங்கள், வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறை, வேளாண் பொறியியல் துறை மற்றும் மாவட்ட மகளிர் திட்ட அலுவலர்களை அணுகலாம். இத்திட்டம் விவசாய உற்பத்தியை நவீனப்படுத்தி விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.